1990களில் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த வாரிசு. தந்தையின் மறைவுக்கு பிறகு தமாகவை காங்கிரசுடன் இணைத்தவர். மத்திய அமைச்சர் வரை உயர்ந்தும் தனக்கென ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை உருவாக்க முடியாதவர். கூட்டணிகளுக்கு இடையே பயணித்துக் கொண்டிருக்கும் அவர் இன்று மீண்டும் ஒரு முக்கிய அரசியல் திருப்பு முனையில் நிற்கிறார். அவர்தான் கோவிந்தசாமி கருப்பையா வாசன், சுருக்கமாக ஜி.கே. வாசன். 1964ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் ஜி.கே. வாசன். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர். புதுக்கல்லூரியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார். BA பட்டம் பெற்ற வாசன் தன் தந்தை மூப்பனாருக்கு உதவியாக 1990களில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு மற்றும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்தவர். மூப்பனாரின் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகித்தார் ஜி.கே. வாசன். 1996ஆம் ஆண்டு தேர்தல் சமயம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என மூப்பனார் பிடிவாதம் பிடிக்க நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மேலிடம் அதை உதாசீனப்படுத்தி அதிமுகவுடன் கைகோர்த்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார் மூப்பனார். அப்போது உருவானதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த சமயம் தமாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது. அப்போது தேர்தல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் கட்சியில் இளைஞர் மற்றும் மாவட்ட அமைப்புகளை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டார். மேலும் மூப்பனாரின் அரசியல் நிகழ்ச்சிகள், சுற்றுப்பயணங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பொறுப்புகளை மேற்கொண்டவர். மூப்பனாரின் தேர்தல் மற்றும் அரசியல் பணிகளில் அவருக்கு பக்கபலமாக இருந்து வந்தார் வாசன். மூப்பனார் இருந்தவரை தன்னை கட்சியில் முன்னணி தலைவராக முன்னிறுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் மூப்பனார் மறைவுக்கு பிறகு வாசன் தமாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் முழுவதும் மூப்பனாரின் தனிப்பட்ட செல்வாக்கை நம்பியிருந்த கட்சியாக இருந்தது. அவர் மறைந்த பிறகு கட்சியின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்தன. மூப்பனாருடன் இருந்த மூத்த தலைவர்களை கட்சியில் தொடர வைப்பது வாசனுக்கு சற்று சவாலாகவே இருந்தது. ஏனென்றால் மூப்பனார் போல மக்கள் செல்வாக்கையோ அரசியல் தாக்கத்தையோ வாசனால் உருவாக்கிவிட முடியவில்லை. எனவே காங்கிரஸ் கட்சியோடு தமாகவை இணைக்கும் முடிவை எடுத்தார் வாசன். இறுதியில் 2002ஆம் ஆண்டு தமாக காங்கிரசுடன் இணைந்தது. காங்கிரஸ் கட்சியோடு தமாக இணைந்த பிறகு ஜி.கே. வாசன் காங்கிரஸில் வேகமாக உயர்ந்தார். தமிழகத்தில் காங்கிரசின் முக்கிய முகங்களில் ஒருவராக உருவெடுத்த வாசன் 2002ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அமைச்சரவையில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் வாசன். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டார். 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பெரும் தோல்வியை சந்தித்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலை மேலும் பலவீனமடைய காங்கிரஸ் மேலிடத்திற்கும் வாசனுக்கும் இடையே உரசல் போக்கு இருந்து வந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர்களை டெல்லி மேலிடம் மதிப்பதில்லை என்ற அதிருப்தியில் இருந்த வாசன் காங்கிரசிலிருந்து வெளியேறி மீண்டும் தமாகவை தொடங்கினார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் வாசன். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தமாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி கண்டது. பிறகு 2024இல் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது தமாக. அந்த தேர்தலும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி கண்டது தமாக. 2015இல் தமாகவை மீண்டும் தொடங்கிய பிறகு ஜி.கே. வாசனின் அரசியல் பயணம் 1996இல் மூப்பனார் பெற்ற வெற்றியை போல அமையவில்லை. அதற்கு முக்கிய காரணம் கூட்டணி மாற்றம், தனித்த அடையாளத்தை இழந்தது, கூட்டணி கட்சிகளின் சின்னத்திலேயே போட்டியிட்டது என வாசனின் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் அவரை தோற்கடித்துக் கொண்டே வருகின்றன. இந்த நிலையில்தான் தற்போது என்டிஏ கூட்டணியில் இருந்தும் விலகி அடுத்த பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளார் வாசன். தற்போது வாசனுக்கு இருப்பது 2 வாய்ப்புகள் தான். ஒன்று தவேக, இன்னொன்று திமுக. தவேகவில் காங்கிரஸ் இருப்பதால் அங்கு வாய்ப்பை பெற முடியாது. எனவே திமுகவுடன் கைகோர்த்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நினைக்கிறார் வாசன் என்கிறார்கள். தமாக கட்சியை மீண்டும் தொடங்கியதிலிருந்து தோல்விகளை மட்டுமே கண்டு வரும் வாசனின் அடுத்த கட்ட அத்தியாயம் அவருக்கு வெற்றியை தருமா? பார்க்கலாம்.